நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். சமைக்கு பாபந்தி. சமை அப்படின்னு சொன்னா நேரம், நேரத்தின் பங்க்சுவாலிட்டி. பாபந்தி அப்படின்னு சொன்னா பங்க்சுவாலிட்டி, நேரம் தவறாமை அப்படின்றது. இதில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஊர், இந்த ஊர்ன்ற இடத்துல கிராமத்தை குறிப்பிடும்போது அது காவுன்னு சொல்லணும். அதுவே ஒரு டவுனை குறிப்பிடும்போது, ஸ்மால் டவுன் ஆர் டவுனை குறிப்பிடும்போது கஸ்பா அப்படின்றது நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இங்கே கஸ்பான்றது யூஸ் பண்ணதுனால நம்ம இது டவுனுன்றது அர்த்தம். அந்த ஊர் ஆஸ்பத்திரியில் ஒரு புது டாக்டர் வந்தார். உஸ் கஸ்பே கே அஸ்பத்தால் மே, உஸ் அந்த, கஸ்பே கே ஊரின், அஸ்பத்தால் மே ஆஸ்பத்திரியில், ஏக் நயே டாக்டர், ஏக் ஒரு, நயே டாக்டர் புது டாக்டர் வந்தாரு, ஆயிட்டே. உஸ் கஸ்பே கே அஸ்பத்தால் மே ஏக் நயே டாக்டர் ஆயிட்டே. உஸ் அந்த, கஸ்பே கே ஊரில், ஊர், ஆஸ்பத்திரியில் அப்படின்னு சொல்லும்போது அஸ்பத்தால் மே, ஏக் ஒரு, நயே டாக்டர் புது டாக்டரு வந்தாரு, ஆயிட்டே. அந்த ஊர் மக்கள் சொல்லிக்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்லிக்கிறாங்க? டாக்டர் ஸ்ட்ரிக்டாக டைமை ஃபாலோ பண்ணுறவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுதான் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, டாக்டர் கண்டிப்பான நேரம் கடைப்பிடிப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்பே கே லோக், கஸ்பே கே லோக்னா, கஸ்பேன்னா ஊர், ஊர் மக்கள், ஊர் மக்கள்னு சொல்கிறது கஸ்பே கே லோக். கஹத்தே தே சொல்லிக்கிறாங்க, டாக்டர் சமை கே படே பாபந்த் ஹை. டாக்டர் சமை கே நேரத்தின், படே பாபந்த் ஹை ரொம்ப பங்க்சுவலாக இருப்பார் அப்படின்றது தான் படே பாபந்த் ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு நாள் காலங்காத்தால ஒரு நோயாளி டாக்டர் வீட்டுக்கு வந்தார். ஏக் தின் ஒரு நாள், படே சபேரே காலங்காத்தால, ஏக் மரீஜ் ஒரு நோயாளி, டாக்டர் கே கர் டாக்டர் வீட்டிற்கு வந்தாரு, பஹுஞ்சா அப்படின்னு. பஹுஞ்சா, பஹுஞ்சான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சேர்ந்தாருன்றது அர்த்தம். ஏக் தின் படே சபேரே ஏக் மரீஜ் டாக்டர் கே கர் பஹுஞ்சா. ஏக் தின் ஒரு நாள், காலங்காத்தால படே சபேரே, ஏக் மரீஜ் ஒரு நோயாளி, டாக்டர் கே கர் டாக்டர் வீட்டிற்கு வந்தார், பஹுஞ்சா. இப்போ நோயாளி சொல்றார், டாக்டர் சார் இருக்காரா? அதாவது டாக்டர் வீட்டுக்கு போயிடுறாரு, காலங்காத்தால போயிடுறாரு, போகும்போது டாக்டர் சார் இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. மரீஜ் நோயாளின்றது மரீஜ். டாக்டர் சாப் ஹே, இல்லை டாக்டர் சாப், சாப் அப்படின்னு சொன்னா சார், டாக்டர் சாப் ஹே அப்படின்னா டாக்டர் சாரு இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. வேலைக்காரன் சொல்கிறான், இருக்காரு ஆனால் இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹா ஹே, ஹான்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறது. ஹே இருக்காரு, லேக்கின் ஆனால், அபி இப்போ, நஹி மில் சக்தே இப்போ பார்க்க முடியாது. நஹி அப்படின்னா இந்த இடத்துல முடியாதுன்றது அர்த்தம். மில் சக்தே அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்றது அர்த்தம். ஆனால் நெஹி மில் சக்தேன்னு சொல்லும்போது பார்க்க முடியாது அப்படின்றது. ஹா ஹே ஆமாம் இருக்கார், ஹா ஆமாம், ஹே இருக்கார், லேக்கின் ஆனா, அபி இப்போ, நெஹி மில் சக்தே பார்க்க முடியாது. நோயாளி கேட்குறார், ஏன் பார்க்க முடியாது? அவர் ரொம்ப வலியில் துடிச்சிட்டு கேட்குறாரு, ஏன் பார்க்க முடியாது இப்போ?
क्यों नहीं मिल सकते, क्यों ஏன் नहीं मिल सकते பார்க்க முடியாது அப்படின்னு அவர் கேட்குறார். இப்போ வேலைக்காரன் சொல்கிறாரு, அவர் 9 மணிக்கு முன்னால் யாரையும் பார்க்க மாட்டார். நேரம் தவறாத மனுஷன் அவர், நேரம் தவறாத மனுஷன். 9 மணிக்குள்ளார யாரையுமே பார்க்க மாட்டார். ஃபிக்ஸடாக 9 o'clock தான் அவர் பார்ப்பார். இப்போ சில டாக்டர்ஸ் வந்து 9லேருந்து 12 இல்லை 9லேருந்து 1 மணி வரைக்கும் தான் அந்த டைம் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த டாக்டரும் வந்து 9 மணிக்கு தான் கரெக்டாக வருவார், 1 மணிக்கு கரெக்டாக விட்டுருவார். அந்த மாதிரி டைப் டாக்டர் இவர். நேரத்தை தவறாத கடைபிடிக்கிற மனுஷன். நௌக்கர் வே 9 बजे के पहले किसी से नहीं मिलते. அவர் 9 மணிக்கு 9 बजे के அப்படின்றது 9 மணிக்கு, வேணா அவர் 9 बजे के அப்படின்னு சொல்லும்போது 9 மணிக்கு, பகலே முன்னாடி, கிசி சே யாரையும், नहीं मिलते பார்க்க மாட்டாரு இல்லை சந்திக்க மாட்டாரு. समय सही पहचान करने वाले आदमी है. समय அப்படின்னா டைம், சஹி கரெக்ட், பஹச்சான் அப்படின்னு சொன்னால் பேசிக் மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. பட் இந்த இடத்துல பஹச்சான் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெயின்டைன் அப்படின்றது அர்த்தம். பண்ணுறவர் தான் கர்னே வாலே, ஆத்மி ஹே மனிதர். ஸோ அவர் கரெக்ட் டயத்தை மெயின்டைன் பண்ணுற மனிதர் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறோம், சமை சஹி பஹச்சான் கர்னே வாலே ஆத்மி ஹே அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது, நோயாளி அங்கே உட்கார்ந்து கொண்டு இருந்தார். 9 மணிக்கு டாக்டர் வந்தார். வேற வழி இல்லை, பேஷண்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நோயாளி மரீஜ் வஹி அங்கே, பைட்டா ரஹா, பைட்டுன்னா உட்கார்றது, உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. அப்போ நம்ம சொல்லும்போது பைட்டா ரஹான்னு நம்ம சொல்லணும். பைட்டான்னா உட்கார்ந்து, கொண்டு இருந்தார் பைட்டா ரஹான்றது நம்ம சொல்லணும். 9 பஜே 9 மணிக்கு டாக்டர் ஆயே, டாக்டர் வந்தார். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், வே 9 பஜே கே பஹலே அவர் 9 மணிக்கு முன்னால, கிசி சே யாரையும், நஹி மில்தே யாரையும் பார்க்க மாட்டாரு, நஹி மில்தே பார்க்க மாட்டாரு. समय सही पहचान करने वाले आदमी है. समयना टाइम, सहीना करेक्टा, पहचान करने वाले आदमी, पहचानना இந்த இடத்துல வந்து மெயின்டைன், கர்னே வாலே பண்றவர் அப்படின்றது அர்த்தம். ஆத்மி ஹே மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லணும். நோயாளி அங்கே உட்கார்ந்து கொண்டு இருந்தார். மரீஜ் வஹி பைட்டா ரஹா. 9 பஜே டாக்டர் ஆயே, 9 மணிக்கு டாக்டர் வந்தாரு. அது வரைக்கும் நோயாளியின் நிலைமை மோசமாயிடுச்சு. டாக்டர் வந்தார், உள்ள நுழைஞ்சாரு. நுழைஞ்சதும் பேஷண்ட்டோட நிலைமை அது வரைக்கும் பொறுத்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த பொறுத்ததுக்காக ரொம்ப மோசமாக போயிடுச்சு, அவரோட நிலைமை மோசமாக போயிடுச்சு. அது வரைக்கும், அது இந்த இடத்துல தப், வரைக்கும் தக், தப் தக், அது வரைக்கும். ரோகி கி, ரோகின்னா நோயாளி, ரோகி கி அப்படின்னா நோயாளியின், ஹாலத் நிலைமை, பிகட் மோசம், சுக்கீத்தி மோசமாயிடுத்து, மோசமாகிவிட்டது அப்படின்னு சொல்லும்போது பிகட் சுக்கீத்தி, பிகடுன்னா மோசம், சுக்கி அப்படின்னு சொல்லும்போது ஆயிடுச்சு, மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது பிகட் சுக்கீத்தி. ஆனால் அவர் நினைவில் தான் இருந்தார், கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருந்தார். லேக்கின் ஆனால், வஹ் அவர், ஹோஷ்மே நினைவில், தா இருந்தார். நாய் அந்த மனுஷனை கடிச்சதுனால கடிப்பட்ட இடத்துலேருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது. இப்போ நாய் அவரை கடிச்சிருக்கு இல்லையா, கடிச்சதுனால தான் அவர் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. அப்போது
நாய் கடிச்சதுனால அவர் என்ன ஆயிடுச்சு, கடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டே இருந்தது. குத்தேனே நாய், உஸ் அந்த, ஆத்மி கோ மனிதனை, காட்டாத்தா காட்டான்னா கடித்தது, காட்டாத்தான்னா கடித்தது, இஸ்லியே அதனால, காவ் சே காவ்னா புண்ணு, கடிப்பட்ட புண், அந்த புண்ணிலிருந்து கடிப்பட்ட இடத்திலிருந்து, அதான் நம்ம கடிப்பட்ட பிறகு நமக்கு என்ன இருக்கும், புண்ணு இருக்கும். புண்ணுன்றது ஹிந்தியில் காவ்னு சொல்லணும். காவ் சே, கூன்னா ரத்தம், பஹ் ரஹாத்தா, பஹ்னா வழியறது, வழிந்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லும்போது பஹ் வழியறது, கொண்டு இருந்தது ரஹாத்தா அப்படின்னு நம்ம சொல்லணும். குத்தேனே நாய், உஸ் ஆத்மி கோ, உஸ் அந்த, ஆத்மி கோ மனிதனை அல்ல மனுஷனை, காட்டாத்தா கடிச்சது, அதனால, இஸ்லியே. காவ் சே, காவ்னா புண்ணு, புண்ணிலிருந்து, கூன், கூனுன்னா ரத்தம், பஹ் வழியறது, ரஹாத்தா வழிந்து கொண்டு இருந்தது. தப் தக் ரோகி की हालत बिगड़ चुकी थी, लेकिन वह होश में था. कुत्ते ने उस आदमी को काटा था, इसलिए गांव से खून बह रहा था. நோயாளி, டாக்டர் சார், நான் 2 மணி நேரமாக உங்கள் வீட்டு வாசலில் இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். மரீஜ், டாக்டர் சாப், டாக்டர் சாப், டாக்டர் சார், மை நான், 2 घंटे से 2 மணி நேரமா, 2 घंटे மணி, से மணி நேரமா, आपके दरवाजे पर, आपके உங்க, दरवाजे पर, दरवाजाன்னா கதவு, பட் இந்த இடத்துல கதவுன்றது அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது, உங்கள் வீட்டு வாசல்ல அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஆப்கே உங்கள் வீட்டு வாசல்ல, தர்வாசே பர் அப்படின்றது, படாகும் அதாவது வெயிட் பண்ண அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டாக்டர், நான் என்ன செய்ய, நான் 9 மணிக்கு முன்னால் யாரையும் பார்ப்பதில்லை, என்னை பொறுத்தவரை நேரம் தவறாமை தான் முக்கியம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். தோ மை கியா கரும், தோ அப்படின்னா நான் என்ன செய்ய, மை நான், கியா என்ன, கரும் செய்ய, மை 9 பஜே கே நான் 9 மணிக்கு, பகலே முன்னால, கிசி ரோகி கோ எந்த நோயாளியையும், கிசின்னா எந்த யாரையும் அப்படின்றது, ரோகின்னா பேஷண்ட், கோ நஹி தேக்தா பார்ப்பதில்லை, மேரி திருஷ்டி மே, மேரின்னா என்னை, திருஷ்டி மே அதாவது என் பார்வையில், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, திருஷ்டி மே அப்படின்னு நம்ம சொல்லணும். பொறுத்த வரைக்கும் என் பார்வையில் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருஷ்டி மே, பார்வையில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சமைக்கா மகத்வ, சமைனா டைம், டைமுடைய இம்பார்ட்டன்ஸ், இந்த மகத்வன்னா என்ன, இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்சே எல்லாத்த விடையும், படுக்கர் ஹே சிறந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். तो मैं क्या करूं, मैं 9 बजे के पहले किसी रोगी को नहीं देखता, मेरी दृष्टि में समय का महत्व सबसे बढ़कर है அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு நோயாளி சொல்கிறார், டாக்டர் சார், நாய்க்கு இது தெரியாதே, டாக்டர் 9 மணிக்கு முன்னாடி மருந்து கொடுக்க மாட்டார்னு நாய்க்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னா காலங்காத்தால் ஏன் கடிச்சிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி, காலங்காத்தால் ஏன் கடிச்சிருக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. மரீஜ், டாக்டர் சாப், டாக்டர் சார், குத்தே நாய்க்கு, யஹ் நஹி ஜான்தா, யஹ் இது, நஹி ஜான்தா
தெரியாது. என்னன்னு அதுதான் கீ. டாக்டர் டாக்டர் 9 बजे के पहले 9 बजे 9 மணிக்கு 9 बजे மணிக்கு के पहले முன்னாடி के पहलेன்னா முன்னாடி दवा नहीं देंगे दवाன்னா மருந்து नहीं देंगे கொடுக்க மாட்டார்னு नहीं तो இல்லைன்னா का सबेरे सबेरे नहीं काटता सबेरे सबेरेன்னா காலங்காத்தால கடிச்சிருக்காது அதுதான் नहीं काटता. डॉक्टर साहब कुत्ते यह नहीं जानता कि डॉक्टर 9 बजे के पहले दवा नहीं देंगे नहीं तो सबेरे सबेरे नहीं काटता. डॉक्टर साहब डॉक्टर सर कुत्ते यह नहीं जानता நாய்க்கு குத்தேன்றது நாய்க்கு யஹ் இது नहीं जानता தெரியாது. டாக்டர் 9 बजे के पहले டாக்டர் 9 மணிக்கு அதுதான் 9 बजे के पहले முன்னாடி दवा नहीं देंगे दवाன்னா மருந்து नहीं देंगे கொடுக்க மாட்டார் नहीं तो இல்லைன்னா सबेरे सबेरे காலங்காத்தால नहीं काटता கடிக்காது. இப்போ அடுத்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். காந்திஜி லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. அவர் ஆப்பிரிக்காவில் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார். அப்போது சுதந்திர போராட்ட தியாகி கோபாலகிருஷ்ண கோகுலேன்றவர் வந்தார் அந்த ஸ்கூலுக்கு. வரும்போது அவர் பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க, பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இன்சிடெண்ட் இது. ஒரு கொஷின் கேட்டார். அதில் நீங்கள் ஒரு பையனை பார்த்து ஒரு கொஷின் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட நீங்கள் காட்டில் போயிட்டுருக்க, காட்டில் ஒரு பசிச்ச சிங்கம் வருது. வரும்போது நீ யாரை காப்பாற்றுவ? உங்கள் அப்பா காப்பாற்றினா அம்மாவை கொன்னுரும், அம்மாவை காப்பாற்றினா அப்பாவை கொன்னுரும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது எந்த பசங்களும் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ பதில் சொல்லாதப்போ காந்திஜியை பதில் சொல்கிறாரு. நான் நானாக இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, அந்த சிங்கத்துக்கு முன்னாடி நான் போய் நின்றுட்டு எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுவேன். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அம்மான்றவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்ற சின்ன கதை தான் இது. இதில் கதையை நம்ம பார்க்க போகிறோம். காந்திஜி கா ஜவாப். காந்திஜி அப்படின்றது அவரோட பேர். காந்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜி அப்படின்னு சொல்கிறது ஹிந்தியில் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம சொல்கிறது. காந்திஜி கா ஜவாப். ஜவாப்னா ஆன்சர், பதில். காந்திஜியுடைய பதில் என்ன பதில் சொன்னார்ன்றது நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். காந்திஜி ஆப்பிரிக்காவில் இந்திய மாணவர்களுக்காக ஒரு பள்ளி நடத்தி கொண்டு இருந்தார். காந்திஜி अफ्रीका में भारतीय छात्र छात्राओं के लिए एक स्कूल चल रहे थे. गांधी जी अफ्रीका में अफ्रीकाविल भारतीय इंदिय छात्र छात्राओं के लिए மாணவர்களுக்காக एक स्कूल ஒரு பள்ளி चल रहे थे चलना நடத்தி ரஹேத்தே கொண்டு இருந்தார். காந்திஜி ஆப்பிரிக்காவில் இந்திய மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இதில் மாணவர்கள் மட்டுமே இல்லை, மாணவிகளும் இருக்காங்க. ஸோ மாணவ மாணவிகளுக்கு ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது மாணவர்கள்னு சொல்லுவோம், ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதனால தான் நான் இங்கே போட்டிருக்கேன். மாணவ மாணவர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்குன்றது தான் இங்கே நம்ம ஹிந்தியில் சொல்கிற வார்த்தை. காந்திஜி ஆப்பிரிக்காவில் பாரதிய இந்திய சாத்திர சாத்ராவும் மாணவ மாணவிகளுக்கு அப்படின்றது அதோடைய அர்த்தம். காக கேலியேன்னா காக, ஏக் ஸ்கூல் ஒரு பள்ளி, சல் ரஹேத்தே சல்னா நடத்தி, ரஹேத்தே கொண்டு இருந்தார்.
ஒரு முறை கோபாலகிருஷ்ண கோகலே அங்கே சென்றிருந்தார். ஏக் பார் கோபாலகிருஷ்ண கோகலே ஜி, இது அவரோட பேர். நம்ம அவரை ரெஸ்பெக்டோட ஜின்றதை நம்ம சொல்கிறோம். வஹா கயே, வஹான்னா அங்கே, போனாரு சென்றாரு அப்படின்னு சொல்லும்போது கயே. ஏக் பார் ஒரு முறை, கோபாலகிருஷ்ண கோகலே ஜி வஹா கயே, கோபாலகிருஷ்ண கோகலே ஜி வஹா அங்கே சென்றிருந்தார். கணிதம் கோகலேக்கு பிடித்த பாடம். கணித், கணிதத்தை, மேத்ஸை வந்து நம்ம ஹிந்தியில் கணித்னு சொல்லணும். கோகலே ஜி கா பிரிய விஷய தா, இல்லை கோகலே ஜிக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்ட்னு சொல்கிறோம் போது என்ன சொல்லணும்? கணித் கோகலே ஜி கா பிரிய விஷயத்தா, பிடித்த சப்ஜெக்ட் அப்படின்றது அர்த்தம். திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். காந்திஜி ஆப்பிரிக்காவில் இந்திய மாணவர்களுக்காக ஒரு பள்ளி நடத்தி கொண்டு இருந்தார். காந்திஜி अफ्रीका में भारतीय छात्र छात्राओं के लिए एक स्कूल चल रहे थे. ஒரு முறை கோபாலகிருஷ்ண கோகலே அங்கே சென்றிருந்தார். एक बार गोपालकृष्ण गोखले जी वहाँ गए. கணிதம் கோகலே ஜிக்கு பிடித்த பாடம். கணித் கோகலே ஜி கா பிரிய விஷயத்தா. கோகலே ஜி வந்து மேத்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால மாணவர்கள் என்ன பண்ணாங்க, அது அவர் கேள்வி ஏதாவது கேட்டார்னா நம்ம ரெடியாக ஆன்சர் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ப்ரிப்பேர் பண்ணாங்க. ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நம்ம இப்போ அதை ஹிந்தியில் எப்படின்றது நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் அதில் புலமை வாய்ந்தவர்ன்றதுனால பள்ளி மாணவர்கள் கணித பாடத்தில் பயிற்சி எடுத்தனர். इसलिए स्कूल के छात्रों ने काफी अच्छी तरह गणित की तैयारी की. इसलिए அதனால स्कूल के छात्रों பள்ளி மாணவர்கள் काफी अच्छी तरह, காஃபின்னா போதுமான அளவுக்கு, நல்ல விதமாக, நல்ல விதம், நல்லதுன்னு சொல்றது அச்சா, அச்சின்னு சொல்றோம். தரஹ்னா நல்ல விதமாக. கணித்து கி தயாரி கி, கணித்துன்னா கணித பாடத்தில், தயாரி கி பயிற்சி எடுத்தனர் அப்படின்றது அர்த்தம். इसलिए स्कूल के छात्रों ने काफी अच्छी तरह गणित की तैयारी की. அதனால इसलिए स्कूल के छात्रों ने பள்ளி மாணவர்கள் காஃபி, காஃபின்னா போதுமான அளவு, அச்சி தரஹ் நல்ல விதமாக, இல்லை அச்சின்னா நல்ல, தரஹ் நல்ல விதமாக, கணித்துக்கு கணித பாடத்தில், தயாரிக்கின்னு சொன்னால் பயிற்சி எடுத்தனர், ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஏன்னா கோகலேஜி கேள்வி கேட்டார்னா சரியான பதில் சொல்கிறதுக்காக. ஜிஸ்ஸே ஏன்னா கோகலேஜி, கோகலேஜி சவால் கரேன்தோ, சவால்னா கேள்வி, கரேன்தோ கேட்டார்னா அப்படின்றது அர்த்தம். டீக் டீக் உத்தர் தே சகே. டீக் டீக்னா சரியான, உத்தர்னா பதில், தே சகே கொடுக்கறதுக்கு அப்படின்னு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஜிஸ்ஸே ஏன்னா கோகலேஜி, கோகலேஜி சவால் கரேன்தோ, சவால்னா கேள்வி, கரேன்தோன்னா கேட்டார்னா, டீக் டீக் சரியான, உத்தர் பதில். நம்ம உத்தர்ன்னு சொன்னாலும் சரி, ஜவாபுன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுத்துக்குமே பதில் தான் ஹிந்தியில். உத்தர் பதில், தே சக்கே கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க. காந்திஜி கோகலேஜியை பள்ளிக்கு அழைத்து வந்தார். காந்திஜி கோகலேஜி को स्कूल में ले आए. காந்திஜி, காந்திஜி நமக்கு தெரியும். கோகலேஜி, கோகலேஜியை அப்படின்றது கோகலேஜி கோ அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ஐன்னா கோ,
கோகலே ஜி கோ ஸ்கூல் மே பள்ளிக்கு லே ஆயே அழைத்து வந்தார், கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. கொஞ்ச நேரம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்து பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசினாங்க, அவங்க படிப்பை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார், கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிறிது நேரத்திற்கு மாணவர்கள் அவரிடம் அவங்களோட படிப்பை பற்றி பேசிக்கொண்டு இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஹிந்தியில் நம்ம எப்படி பார்ப்போம்? தோடி தேர், தோடி சிறிது, தேர் தக் நேரத்திற்கு, சாத்ரோம் நே மாணவர்கள், உன்கி படாயி கே பாரே மே, உன்கி அவரிடம், அவரிடம் சொல்லி நான் சொல்லும்போது உன்கி படாயி, படாயின்னா படிப்பை பற்றி, கே பாரே மே, படாயி கே பாரே மேன்னா படிப்பை பற்றி, பாத்சித் கி பேசிக்கொண்டு இருந்தனர், பாத்சித்னா பேசிக்கொண்டு இருந்தனர் அப்படின்றது வரும். தோடி தேர் தக் சிறிது நேரத்திற்கு, சாத்ரோம் நே மாணவர்கள் அவரிடம், உன்கி படாயி கே பாரே மே படிப்பை பற்றி, பாத்சித் கி பேசிக்கொண்டு இருந்தனர். அதன் பிறகு கோகலேஜி ஒரு மாணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். உஸ்கே பாத், உஸ்கே அப்படின்னா அதன், பாத் பிறகு, கோகலேஜி நே, கோகலேஜி ஏக் சாத்ர சே ஒரு மாணவனை, ஏக் சவால் பூச்சா, அதாவது ஏக் சாத்ர சேன்னு சொல்லும்போது ஒரு மாணவனை பார்த்து அப்படின்றது அர்த்தம். ஏக் சவால் பூச்சா ஒரு கேள்வி கேட்டார், ஏக் ஒரு, சவால்னா கேள்வி, கேட்டார் பூச்சா அப்படின்னு வரும். ஸோ இப்போ கோகலேஜி வந்து கொஷின் கேட்குறாரு. நீங்கள் 3 பேரும், அதாவது நீயும் உங்கள் அப்பா அம்மாவோடையும் நீங்கள் வந்து காட்டில் போகிறீங்க. காட்டில் போகும்போது ஒரு சிங்கம் வந்து உங்களை வேட்டையாட வருது அப்படின்னு கொஷின் இன்னும் முடிக்கலை. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதை வந்து எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுன்னு பார்ப்போம். நீ உன் அப்பா அம்மாவோட காட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். நீ உங்கள் அப்பா அம்மாவோட காட்டில் போயிட்டுருக்கேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். மான்லோக்கி அப்படின்னா நினச்சிக்கோ அப்படின்றது அர்த்தம். தும் और तुम्हारे माता पिता एक जंगल से होकर गुजर रहे हैं, ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கிங்க. மான்லோக்கி அப்படின்னா நினச்சிக்கோ அப்படின்றது அர்த்தம். தும் और तुम्हारे माता पिता, தும் நீ, और மற்றும், तुम्हारे माता पिता तुम्हारे உன்னுடைய அம்மா அப்பா, ஏக் ஒரு, ஜங்கல் சே காட்டு வழியாக, ஹோக்கர் குஜர் ரஹே ஹே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நீ நினச்சிக்கோ. மான்லோ அப்படின்னு சொன்னால் நினச்சிக்கோ. தும் और तुम्हारे மாதா பிதா, நீயும் உங்கள் அப்பா அம்மாவும், அதுதான் இது சென்டென்ஸு. ஏக் ஒரு, ஜங்கல் சே ஹோக்கர் காட்டு வழியாக, குஜர் ரஹே ஹே போயிட்டுருக்கீங்க. கோகலேஜி அவர்கள் முன்னாடி பசித்த சிங்கம் வேட்டையாட வந்தது. உன்கே சாம்னே ஏக் பூகா ஷேர் ஜப்பட்டதா ஹுவா ஆத்தா ஹை. இப்போ அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மா முன்னாடி போகிறாங்க, நீ அவங்க பின்னாடி போயிட்டுருக்க. அப்போ ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மா முன்னாடி என்ன தெரியுது, ஒரு பச்சை சிங்கம் வந்து வேட்டையாடுறதுக்காக வந்துட்டு இருந்தது. அதுதான் இந்த சென்டென்ஸோட இது. அவர்கள் முன்னாடி அப்படின்னு, உன்கே அவர்கள், முன்னாடி சாம்னே, ஏக் பூகா ஷேர் ஒரு பசித்த சிங்கம், இல்லை பூக்கான்னா பசித்த, ஷேர்னா சிங்கம்,
ஜப்பட்டத்தா ஹுவா வேட்டையாட, ஆத்தா ஹை வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. திரும்ப ஒரு தடவை சொல்றேன். मान लो कि நினச்சிக்கோ, தும் और तुम्हारे माता पिता நீயும் உன்னுடைய அப்பா அம்மாவும் ஏக் ஜங்கல் சே ஒரு காட்டு வழியாக குஜர் ரஹே தே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போயிட்டு இருந்தீங்க. அவர்கள் முன்னாடி உன்கே சாம்னே ஏக் பூகா ஷேர் ஜப்பட்டता हुआ आता है. उनके सामने அவர்கள் முன்னாடி ஒரு ஏக் பூகா ஷேர் பசித்த சிங்கம் வேட்டையாட ஜப்பட்டता हुआ வந்துட்டு இருந்தது, இல்லை வந்தது அப்படின்னா ஆத்தா ஹை அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒரு பசிச்ச சிங்கத்தை பார்த்தேன், அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் இன்னும் கரெக்டாக சொல்கிறோம் நம்ம. சரியாக அதே நேரத்தில் நீ பின்னாடியிலிருந்து அவர்கள் நடுவில் வந்து சேர்ந்துடுற. இந்த நிலையில் நீ யாரை காப்பாற்ற முயற்சி செய்வ அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்டார்? நீ உங்கள் அப்பா அம்மாவோட ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருந்த. காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது நீ பின்னாடி இருந்தால் உங்கள் அப்பா அம்மா முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு? ஒரு பசிச்ச சிங்கம் வந்து நிற்குது. அப்போ நிற்கும்போது இந்த சிங்கம் வந்து கொல்ல போகுது. 3 பேரில் யாராவது ஒருத்தரை கொல்ல போகுது. அப்போ நீ வந்து என்ன பண்ணிடுற? அவங்க நடுவில் பின்னாடி இருக்கிற நீ என்ன பண்ணிடுற? முன்னாடி போய் நடுவில் போய் இருக்கிற. அப்போ இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவர் கேட்குறாரு, நீ யாரை காப்பாற்ற முயற்சி செய்வ அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுதான் இப்போ நம்ம அதை ஹிந்தியில் எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். கோக்லேஜி, சரியா அதே நேரத்தில் நீ பின்னாடியிலிருந்து அவர்கள் நடுவில் வந்துடுற. இந்த நிலையில் நீ யாரை காப்பாற்ற முயற்சி செய்வ அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதை ஹிந்தியில் டீக் சரியா, உசி சமை அதே நேரத்தில், உசின்னா அதே, சமை நேரத்தில், தும் நீ, பீச்சே சே பின்னாடியிலிருந்து, உன் தோனோம் கே பீச் மே, உன்னுன்னா அவர்கள், தோனோம் அப்படின்னா 2 பேரும், கே பீச் மே நடுவில். ஸோ அவங்க 2 பேர் நடுவில் வந்து சேர்ந்துடுற. பहुंच जाते हो, அதான் வந்து சேர்ந்துடுற அப்படின்னா पहुंच जाते हो. ஐசி தஷா மே இந்த நிலையில், இந்த ஐசி दशा में निलैल, तुम नी किसको बचाने की कोशिश करोगे? किसको यारै, बचाने की कापात्त, कोशिश मुयற்சி செய்வ करोगे. ठीक उसी समय, ठीक சரியா, उसी समय அதே நேரத்தில், तुम நீ, पीछे से பின்னாடியிலிருந்து, உன் தோனோம் கே பீச் மே அவர்கள், தோனோம் சொன்ன இருவர் நடுவில், இந்த பீச் மேன்னு சொன்ன நடுவில், பहुंच जाते हो வந்து சேர்ந்துடுற. ஐசி தஷா மே இந்த சூழ்நிலையில், இல்லை இந்த நிலையில் அப்படின்றது தான். ஐசின்னா இந்த, दशा में निलैल, तुम नी किसको यारै, बचाने की कापात्त, कोशिश करोगे, कोशिश न मुयற்சி செய்வ करोगे. இப்போ ஒருவேளை அப்பாவை காப்பாற்றணும் நீ நினச்சேன்னா அம்மாவை சாப்பிட்றோம், அம்மாவை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா அப்பாவை சாப்பிட்றோம் அப்படின்னு இதை ஹிந்தியில் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். யதி பிதா கி தரஃப் ஜாத்தே ஹோ, இந்த தரஃப்ன்றது இந்த இடத்துல அப்பா பக்கம், இந்த பக்கம்ன்றது அர்த்தம். நீ அப்பா பக்கம் போனேன்னாக்கா அம்மா ஷேர் மாதாக்கோ கா ஜாயேகா, சிங்கம் அம்மாவை சாப்பிட்ரும், அதுதான் மாதாக்கோ கா ஜாயேகா. இல்லை நீ அம்மாவை காப்பாற்றணும், மாதா கி தரஃப் ஜாத்தே ஹோ,
அம்மாவை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா ஷேர் பிதா கோ கா ஜாயேகா. அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த தரஃப்ன்றது என்னது? பக்கம்ன்றது அர்த்தம். ஆனால் நம்ம தமிழில் எப்படி சொல்கிறோம்? நீ அப்பா பக்கம் காப்பாற்றணும்னு நினச்சேன்னா அம்மாவை சாப்பிட்ரும். அம்மாவை காப்பாற்றணும் இல்லை அம்மா பக்கம் போய் நினச்சேன்னா அப்பாவை சாப்பிட்ரும். அதுதான் நம்ம இங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்கோம். யதி ஒருவேளை, பிதா கி தரஃப் அப்பாவை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா, அதுதான் அது. பிதா கி தரஃப் ஜாத்தே ஹோ, அப்பா பக்கம் போனேன்னாக்கா, தோ ஷேர் சிங்கம் மாதா கோ கா ஜாயேகா, அம்மாவை சாப்பிட்ரும். மாதா கோ அம்மாவை, கா ஜாயேகா சாப்பிட்ரும். और மற்றும் மாதா கி தரஃப் ஜாத்தே ஹோ, அம்மா பக்கம் போனேன்னாக்கா, மாதா கி தரஃப் அம்மா பக்கம் போனேன்னாக்கா இல்லை அம்மாவை காப்பாற்றணும்னு நினச்சேன்னாக்கா, தோ ஷேர் பிறகு சிங்கம் அப்பாவை கொன்னுடும், அப்பாவை சாப்பிட்ரும். பிதாக்கோ கா ஜாயேகா, பிதாக்கோ அப்பாவை, கா ஜாயேகா கான்றதுன்னா சாப்பிட்றது, கா ஜாயேகா சாப்பிட்ரும். கோக்லேஜியின் இந்த கேள்வி கேட்ட மாணவன், அந்த மாணவன் பயந்து விட்டான். அதாவது கோக்லே இந்த கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த கேள்வி கேட்டதும் அந்த மாணவனுக்கு வந்து பயம் வந்துருச்சு. அதுதான் இந்த இது. கோக்லேஜி கா யஹ் பிரஷ்ன सुनकर वह छात्र हैरान हो गया. கோக்லேஜியின் யஹ் பிரஷ்ன இந்த கேள்வி, சுனுக்கர் கேட்ட, வஹ் சாத்ர அந்த மாணவன், பயந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்றது. பயம்ன்றது நம்ம வந்து டர்ன்னு சொல்லலாம், இங்கே ஹைரானுன்னு சொல்லலாம். ஹைரான் ஹோகயா பயந்து விட்டான், பயந்துட்டான் அப்படின்றது அர்த்தம். இதுதான் இந்த இது. இப்போ கோக்லே அந்த கேள்வி கேட்டு முடிச்சிட்டாரு. அந்த பையனால் எந்த பதிலும் சொல்ல முடியல. அப்போது இதை வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறோன்னு பார்ப்போம். அவனால் எந்த பதிலும் சொல்ல முடியல, வாஹ் அவனால், கொய் எந்த, ஜவாப் பதிலும், நஹி தே சகா சொல்ல முடியலை அப்படின்றது தான் நஹி தே சக்கான்னு நம்ம சொல்வோம். வஹ் கொய் ஜவாப் நஹி தே சக்கா, அவனால் எந்த பதிலும் சொல்ல முடியல. அந்த கிளாஸில் யாராலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்போ அந்த பையனால் தான் சொல்ல முடியலன்ட்டு அந்த கிளாஸில் யாராலையும் இந்த பதில் சொல்ல முடியல. வர்க்கு கா, வர்க்குன்னா கிளாஸு, வர்க்கு கா கிளாஸில், கொய் பி யாராலும், சாத்ர எந்த ஸ்டூடெண்ட்டாலையும், அந்த சாத்ரன்னா ஸ்டூடெண்ட்டு, வர்க்கு கா கொய் பி சாத்ர அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராலையும் அப்படின்றது அர்த்தம். வர்க்கு கா கிளாஸுடைய, கொய் பி யாராலும், எந்த ஸ்டூடெண்ட்டாலையும், அதான் சாத்திர, கை பி சாத்திரன்னா எந்த ஸ்டூடெண்ட்டாலையும், இஸ் பிரஷ்ன கா இந்த கேள்விக்கான பதில், ஜவாப், நா தே சக்கா கொடுக்க முடியல, சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறது தான் ஜவாப் நா தே சக்கா. நா தே சக்கான்னா சொல்ல முடியல, கொடுக்க முடியல அப்படின்றது அர்த்தம். மாணவர்கள் கணிதத்தில் கேள்வி கேட்பார்னு நினச்சாங்க. கோக்லே வந்து என்ன நினச்சாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சாங்க, கோக்லே வந்து மேத்ஸில் கேள்வி கேட்பாருன்னு நினச்சாங்க. ஆனால் இப்படி ஒரு தர்ம சங்கடமான கேள்வியை கேட்டுட்டாரு அப்படின்னு நினச்சாங்க. சாத்ரோம்னே சமஜாத்தா நினச்சாங்க. சாத்ரோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், சாத்ரோம்னே ஸ்டூடெண்ட்ஸ், சமஜாத்தா அப்படின்னா நினச்சாங்க. கி என்ன நினச்சாங்க, கோக்லேஜி கொய் கணித்துக்கா பிரஷ்ன ஏதாவது மேத்ஸில் கேள்வி கேட்பாரு. கணித்துக்கா பிரஷ்ன, கணித்துன்னா மேத்ஸு, மேத்ஸ்லேருந்து ஏதாவது பிரஷ்னன்னா கொஷின் கரேங்க கேட்பாரு. ஆனா லேக்கின் யஹ் தோ
अजीब सवाल निकला. அசீப் ஆனா யஹ் இதுவோ அசீப் சவால் கஷ்டமான கேள்வி இல்லை தர்மசங்கடமான கேள்வி அப்படின்றது அர்த்தம். நிக்கலா அப்படின்னா கேட்டாரு அப்படின்றது அர்த்தம். சாத்ரோம் நே சமஜாதா கி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு என்னன்னு நினைச்சாங்கன்னா गोखले जी कोई गणित का प्रश्न करेंगे. கோக்லே ஜி ஏதாவது ஒரு மேத்ஸ் கொஷின் கேட்பாரு அப்படின்றது தான் அர்த்தம். கணித்துக்கா மேத்ஸு பிரஷ்ன கேட்பாரு, பிரஷ்னன்னா கொஷின், கேட்பாருன்றது கரேங்கே. லேக்கின் ஆனால் யஹ் தோ இதுவோ அசீப் சவால் நிக்கலா இது ஒரு கடினமான கேள்வி இல்லை பதில் சொல்ல முடியாத கேள்வி, ஒரு தர்ம சங்கடமான கேள்வின்றது தான் இந்த அசீப் சவால் அப்படின்றது. சவால்னா கொஷின், பிரஷ்ன சவால்னு சொல்கிறது எல்லாமே நமக்கு என்னது கொஷின் தான், கேள்வி தான். அசீப்னா கடினமான கஷ்டமான ஒரு பதில் சொல்ல முடியாத அப்படின்றது தான் அர்த்தம். நிக்கலா கொஷின் கேட்டாரு அப்படின்றது அர்த்தம். இந்த கிளாஸில் யாராலும் பதில் சொல்ல முடியலன்னு பார்த்தோம். இப்போ கடைசியில் காந்திஜியை பதில் சொல்கிறாரு. என்னன்னு பதில் சொல்கிறாரு? நான் நேராக அந்த சிங்கத்துக்கிட்ட போய் நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எங்கள் அப்பா அம்மா உயிர் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது ஹிந்தியில் எப்படின்றது நம்ம பார்ப்போம். கடைசியில் காந்திஜியே இதுக்கு பதில் சொன்னார். அந்திம் மே, அந்த அப்படின்னு சொன்னால் கடைசி, அந்துமே இல்லை அந்திம் மே அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒன்றும் தப்பில்லை. அந்துன்னா கடைசி, அந்துமேன்னா கடைசியில். காந்திஜி நேஹி காந்திஜியே ஸ்வயம் தானாகவே ஜவாப் தியா பதில் சொன்னார். காந்திஜி இப்போ நான் நேராக அந்த சிங்கத்துக்கிட்ட ஓடி போவேன், இதனால் அம்மா அப்பா 2 பேர் உயிரும் காப்பாற்றப்படும்னு சொல்கிறாரு. இது ஹிந்தியில். மை சீதே உஸ் ஷேர் की ओर दौड़ जाऊंगा, इससे माता पिता दोनों की जानों बच जाएंगी. மை நான், சீதே நேராக, உஸ் ஷேர் அந்த சிங்கத்திடம், ஷேர் கி அப்படின்னு சொன்னால் அந்த சிங்கத்திடம், ஓர் அந்த பக்கமா, சிங்கம் இருக்கிற பக்கமா அப்படின்றது. தௌட் ஜாவுங்கா, தௌடுன்னா ஓடுறது, தௌட் ஜாவுங்கன்னா ஓடுவேன். இஸ்ஸே இதனால், மாதா பிதா தோனோம் கி அம்மா அப்பா, மாதா பிதா தோனும் 2 பேரோட, ஜானே ஜானேன்னா உயிர், பச் ஜாயேங்கி பச்னா காப்பாற்ற, ஜாயேங்கி படும் அப்படின்னு அவர் சொல்றார். மை சீதே உஸ் ஷேர் கி ஓர் दौड़ जाऊंगा, மை நான், சீதே நேராக, உஸ் ஷேர் கி ஓர் அந்த சிங்கம் இருக்கிற பக்கமா, ஓர்னா இந்த இடம் பக்கம்ன்றது அர்த்தம். தௌட் ஜாவுங்கா, தௌடுன்னா ஓடுறது, ஜாவுங்கா ஓடுவேன். இஸ்ஸே இதனால, மாதா பிதா அம்மா அப்பா, தோனோம் கி 2 பேருடைய, ஜானே உயிர், பச் ஜாயேங்கி காப்பாற்றப்படும். இப்போ கதை முடிஞ்சது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அம்மா அப்பா மேலே நம்ம வச்சிருக்கிற மரியாதை பக்தி இதெல்லாமே ரொம்ப எதை காட்டிலும் நம்ம கோவிலுக்கு போய் செய்கிற இதையும் நம்ம செய்கிற டியூட்டி எல்லாத்த விட ரொம்ப சிறந்தது இதுதான். இதை நம்ம தெரிஞ்சுட்ட கருத்து என்னன்னு பார்ப்போம். அம்மா அப்பா மேல் வைக்கும் பக்தி மிகவும் சிறந்தது. இதுதான் இதோடைய ஒரு கருத்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஹிந்தியில் எப்படின்றது பாருங்கள். மாத்ரு பித்ரு, மாத்ருன்னா அம்மா, பித்ரு பக்தி, பக்தின்னா நமக்கு வழிபாடு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, டிவோஷன். அனோக்கி, அனோக்கின்னா சிறந்தது, சிறந்ததாக இருக்கும், அதுதான் ஹோத்தி ஹை. மாத்ரு பித்ரு பக்தி அனோக்கி ஹோத்தி ஹை.
இல்லை மாத்ரு பித்ரு. மாத்ருன்னா அம்மா, பித்ருன்னா அப்பா. பக்தி, பக்தி தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறது. அனோக்கி ஹோத்தி ஹை.